நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு கிம்பிளோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தாங்க இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்க போறோம். கிம்பிள் இன்னைக்கு நிறைய ஒரு கிரிட்டிக்கலான ஷார்ட்ஸ் அண்ட் ஒரு இனோவேட்டிங்கான ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா கிம்பிள் வச்சு தாங்க எடுக்க முடியும். இந்த கிம்பிளை வச்சு சும்மா லேஸ் மாதிரிலாம் எடுத்துட முடியாது. ரொம்ப ட்ரைனிங் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் இன்னைக்கு இந்த கிம்பிள் எடுக்கிற ஷார்ட்ஸோட அவுட்புட்லாம் தாறுமாறா இருக்கும். இந்த சினிமேட்ரிக் மோடு இது மாதிரி விஷயங்கள்லாம் மேக்ஸிமம் எல்லாம் இது மாதிரி கிம்பிள் வச்சு தான் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான கிம்பிள்ங்க. ஸோ நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் அது அளவுக்குலாம் இல்லை, நம்ம பழகிட்டு அதுக்கு பிறகு நம்ம பெரிய அளவுக்கு கிம்பிள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இந்த டிஜிடெக் சைட்ல இருந்து வெறும் ஒரு 6000 ரூபாய்க்கு இன்னைக்கு 3x கிம்பிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஃபியூச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு புரிதல் இருந்தா மட்டும்தான் கிம்பிள் வந்து நம்மளால ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். என்னை பொறுத்தளவு இது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் ஸ்டடி பண்ணவே இல்லை. ஓரளவுக்கு பேசிக்கான ஸ்டடிஸ் தான் இருக்கு. அதுலயே நம்மளுக்கு நிறைய வந்து புரிதலும் இருக்கு, நிறைய கன்ஃபியூஷனும் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு 3 ஆக்சிஸ் கிம்பிள். ஸோ அந்த ஆக்சிஸ் ஏற்ற மாதிரி இது வந்து அட் அ டைம் இங்க ட்விஸ்ட் ஆகுது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இதை பிளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் போனை ஹோல்ட் பண்றதுக்கே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு ப்ராப்பரான கிம்பிளை நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பிரீஃபா பார்ப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா அமேசான் ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. நான் வாங்கினது அமேசான்ல வாங்கியிருக்கேன். பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த கிம்பிளோட மாடல் அப்படி என்னன்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல பாத்தீங்கன்னா DSJ007F ஒரு பேசிக்கான கிம்பிள். இதோட பிரைசிங் 6000 ரூபாய். ஸோ இதான் இதோட பாக்ஸ். ஒரு எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர்ல டிஜிடெக் இது மாதிரி நிறைய இந்த கிம்பிளோட ஹைலைட்டான விஷயங்கள், இதை என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணது, இது மாதிரி என்னென்ன விஷயங்கள், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும், இது மாதிரி விஷயங்கள் பாக்ஸ்ல கண்டென்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள முதல் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இது மாதிரி தான் இந்த கண்டெய்னருக்குள்ள ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிம்பிளை நம்ம ஹேண்டில் ஹோல்ட் பண்றதுக்கு அண்ட் டிராவல் பண்றதுக்கு இது மாதிரி ஒரு பவுச் மாதிரி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து இந்த கிம்பிளை ஹோல்ட் பண்றதுக்கு கீழே ஹோல்ட் பண்றதுக்கு நமக்கு ஸ்டாண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி தான் ஸ்டாண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிம்பிளை ஹோல்ட் பண்றதுக்கு இது மாதிரி ஒரு ரோப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்ஜ் பண்றதுக்கு Type-C கேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கேஜிங் உள்ள தான் நம்மளுக்கு அந்த கிம்பிள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் தான். ஸோ மாடலுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் வருது. ஸோ இப்போ பார்க்கும்போது நம்ம கையில இதாங்க நம்ம பை பண்ண பேசிக்கான ஒரு கிம்பிள். இதோட பிளேஸ்மெண்ட் இப்படிதான் இருக்கும். நம்ம எங்க டிராவல் பண்ணாலும் இந்த நம்ம பவுச்சுக்குள்ள வச்சு கொண்டு போனாலும் இது மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்ல தான் வச்சு கொண்டு போகணும். ஸோ ஓப்பன் பண்றதும் இது மாதிரி ஒரு இது மாதிரி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதுல ஒரு மோட்டர் கொடுத்துருப்பான், இதுல ஒரு மோட்டர் இருக்கும், ஸோ இதுல ஒரு மோட்டர் இருக்கும். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கிம்பிள்ல இருக்கு. ஸோ இந்த கிம்பிளை பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம ஒண்ணுன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் டாப் டு பாட்டம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கிம்பிளை வந்து என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருவோம். ஸோ போர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப் டவுன் அண்ட் ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன். இந்த பவர் ஆன் பண்ணுறதுக்கு, ஸோ பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு 2-3-5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும். அதே பட்டனை நம்ம 3-4-5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ தட் இங்கே மோடு கொடுத்துருக்காங்க. ஒரு 4 மோட்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த சைட் பார்க்கும்போது ஒரு Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க ஃபார் சார்ஜிங். ரிவர்ஸ் சார்ஜிங் எல்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் சார்ஜிங். அடுத்து பின்னாடி ஒரு கன் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு போட்டோஸ் எடுக்கிறதுக்கு அண்ட் வீடியோஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்றதுக்கு. ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக அசஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இல்லை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ நம்ம மொபைலை ஃபர்ஸ்ட் இதில் ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த டிவைஸை நம்ம போனும் பேர் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இவங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ ஆப் வேணும்னா அவங்க பாக்ஸ்க்குள்ளே QR கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நம்ம அதை போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த கிம்பிளை அசஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிம்பிள் ஆன் பண்றதுக்கு கீழே நம்ம இந்த ஸ்டாண்டை இதோட ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணியே ஆகணும். ஸோ இது மாதிரி ஃபிட் பண்ணிட்டு கீழே இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டணும். நார்மல் ஈஸியான மெத்தட் தான். ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு கீழே நம்ம இது மாதிரி பிளேஸ் பண்ணணும். இது மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிடணும். பிளேஸ் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டன் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி 4 செகண்ட்ஸ் ஆன் பண்ணீங்கன்னா ஸோ ஆன் ஆனோடனே இது மாதிரி அதோட பொசிஷன்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்க கிம்பிளை ஃபிட் பண்றதுக்கு முன்னாடி இது மாதிரி மெத்தட்ல தான் வச்சு பண்ணணும். கையில வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஏன்னா இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும், இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும் எப்படி இருக்கணும். ஸோ இது மாதிரி பிளேஸ்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அது போக இதுல மோட்ஸ் நம்ம முதலே பார்த்துருப்போம். இந்த பவர் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸோ வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் மோட மாத்துறதுக்கு இந்த பவர் பட்டனை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா
வெர்டிக்கலா மாறும். அடுத்து இது இன்னொரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஹரிசாண்டல் மாறும். ஸோ இது மாதிரி பொசிஷன்ல உங்களுக்கு எது மாதிரி வேணும், நீங்க வந்து ஷார்ட்ஸ் எடுக்க போறீங்க, இல்லாட்டினா உங்களுக்கு வந்து வீடியோஸ் எடுக்க போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க போனோட பிளேஸ்மெண்ட் எப்படி வைக்க போறீங்க அப்படிக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட ஃபிட்டிங்கை ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட் பண்ண பிறகு எந்த ஒரு மொபைல் நீங்க எடுத்தாலுமே இது ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ரெண்டுலயுமே சப்போர்ட் ஆகும். எந்த ஒரு மொபைல் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதோட கேஸை ஃபர்ஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. கேஸ் இல்லாம தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸி டு யூஸ். ஸோ ஃபிட் பண்றதுக்கு மேல இங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஜிடெக்னு மேல எழுதியிருப்பாங்க. ஸோ அது வந்து மேல டாப்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட்டை வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி போனை ஈஸியா ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டேபிள வந்து அது நிற்கும். அதே வந்து உங்களுக்கு அசஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி ஷார்ட் எடுக்க போறோம், இல்ல நம்ம வந்து வீடியோ, அதாவது நம்ம சினிமேட்ரிக்ல நம்ம வீடியோ எடுக்க போறோம், அது மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டேர்ன் ஆகிடும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே மோட்டரைஸ்டு தான். ஏன்னா இங்க ஒரு மோட்டர் இருக்கு, இங்க ஒரு மோட்டர் இருக்கு, பேக் சைட்ல இங்க ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க கஷ்டப்பட்டு இப்படி திருப்பணும் அப்படி திருப்பணும் அது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இங்க கிடையாது. ஸோ ஈஸி டு யூஸ் பண்ற மாதிரி இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜாய்ஸ்டிக்கை லைட்டா இப்படி டேர்ன் பண்ணீங்கன்னா டேர்ன் அரவுண்ட் ஆகும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரி ஆகும், மேல டாப் அண்ட் பாட்டம். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இனோவேட்டிங்கான ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ இந்த கிம்பிள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிம்பிளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணோம், ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் நான் காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான கிம்பிள் தான். ஸோ நம்ம ரொம்ப வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சில ஏமாற்றங்கள் தான் இருக்கும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கிம்பிள். பட் ஆனா வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இந்த கிம்பிள்ல இருக்கதாங்க செய்யுது. கண்டிப்பா எனக்கு இந்த கிம்பிள் வந்து சுத்தமா செட் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நெகட்டிவோட சொல்லியிருக்கேன் நான் இந்த கிம்பிளை பத்தி. கண்டிப்பா இதை நான் ரிட்டர்ன் போட்டுருவேன். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம எடுக்கிற ஷார்ட்ஸ் மீதி கிம்பிளை கம்பேர் பண்ணும்போது இதுல அது அளவுக்குலாம் ஒர்த்தே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிம்பிள் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க வாங்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் தெரியணும், ஒரு பேசிக்கான ஷார்ட்ஸ் மட்டும்தான் நான் எடுப்பேன், பெரிய அளவுக்கு நான் சினிமேட்ரிக்ல நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம். இல்லை நான் சினிமேட்ரிக்காக நான் எடுக்க போறேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கிம்பிள் ரெக்கமெண்ட் நான் பண்ண மாட்டேன். ஸோ சார்ஜிங்னா மீதி வீடியோஸ்ல சொல்றாங்க சார்ஜிங் நல்லா நிற்கும்னு. என்னை பொறுத்தளவு ஒரு 2-3 ஷார்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ்ல ஷார்ட்ஸ் எடுத்தாலே 2 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருது. ஆனால் சார்ஜிங் சீக்கிரம் ஏறிடுது. ஸோ பேட்டரியோட பேக்கப் கொஞ்சம் புவரா தான் இருக்கு. என்னதே இருந்தாலும் ஒரு அதளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு இந்த கிம்பிள் வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல. அதுதான் என்னோட உண்மையான ஒரு ரீசனாவே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிம்பிளை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.